திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்பாதம் போற்றுவோம். வணக்கம் காணொளி நேயர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கலாம்னா என்ன அமைப்புனா, அதாவது களத்திர பாவகம் பார்க்கலாம். களத்திர பாவகம்னா இந்த வார்த்தையிலேயே இந்த சொல்லுலேயே பலவித அற்புதங்கள் இருக்குது, பலவித அதிசயமிக்க செய்திகளும் இருக்குது. ஜோதிட சாஸ்திரம் பல வகையாக பல பாடலை சொல்லி வச்சுட்டு போயிருக்கு. அதை நம்ம புரிஞ்சிக்கிற விதங்கள், எடுத்துக்கிற நேரம்தான் முக்கியம் இல்லையா? அப்படி நமது வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், திருமண காலத்தை எட்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அமையாதான்னு அந்த ஜாதகத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா, 7ஆம் இடம் களத்திர பாவகம், அந்த இடத்த வச்சு தான் முடிவு பண்ணி ஆகணும். அப்பேற்பட்ட அந்த களத்திர பாவகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கெட்டு போயிருக்கா கெடலையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அதான் ஜோதிட விதி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கு. அப்படி ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த பாடல் என்னன்னா, களத்திர பாவகம். அதாவது மந்தனார் கேளிர் சுங்கன் மனையவன் நீசமாக வந்த நாளுக்குடையோன் சோமன் மனைக்கெதிர் புந்தியாக இந்த 7குடையோன் சேய்க்கும் இரவிக்கும் நாளாய் நின்றார் பந்தமாய் சொல்லுமதே பலியாது களத்திர நாசம்னு முடிக்கிறான். அதாவது இந்த பாடலில் மிகப்பெரிய அற்புதத்தை வச்சுருக்கான், மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது. அதாவது மந்தனார் கேளிர் சுங்கன்றாங்க. மந்தன்னா சனி, அவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கணுன்றான். இப்போ சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் தானே, அவங்க 7க்கு 7ஆக நிற்கும் பொழுது எப்படி அவர்கள் அந்த அமைப்பை கெடுப்பாங்க? நம்ம இப்படிலாம் யோசிக்கணும் இல்லையா? கெடுப்பாங்களா கெடுக்க மாட்டாங்களா? கெடுப்பாங்கன்னு இல்லை போட்டிருக்கு, இந்த பாடலில் வந்திருக்கு வரி. அதான் மந்தனார் கேளிர் சுங்கன் மனையவன் நீசமாகன்னு போட்டிருக்கான். அதாவது 7ஆம் இடத்துல சுங்கன் நிற்கும் பொழுது அந்த சனி நின்ற வீடாக இருந்தாலும், அந்த வீட்டு அதிபதியாக இருந்தாலும், சுக்கிரன் நின்ற வீட்டு அதிபதியாக இருந்தாலும் நீசமாயிட்டாங்கன்னா அந்த இடத்த வலு கம்மியாயிடுது அப்படின்றான். அடுத்தது பாருங்க, வந்த நாளுக்குடையோன் சோமன் மனைக்கெதிர் புந்தியாகன்றான். அதாவது வந்த நாளுக்குடையவன் தான், அதாவது 4ஆம் இடத்துக்குடையவன். 4ஆம் இடம்ன்றது மிகவும் முக்கியம் இல்லைங்களா? ஆமாம், அது சுகஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு, தாய்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மண் மனை வாகனம், அது ஒரு குறிப்பு, சுகஸ்தானம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அந்த இடமும் கெடக்கூடாதுன்றான். அது சோமன் மனைக்கெதிர் புந்தியாகன்றான். சோமன் சந்திர பகவான், மனைக்கெதிர் புந்தியாக, புந்தி பகவான்னா புதனை குறிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த 7குடையும் சேய்க்கும் மரவிக்கும் நாளாய் நின்றால், இவர்களுக்கு உடையவங்களெல்லாம், இந்த இடத்துக்கு உடையவங்களெல்லாம் சேய்க்கும், அதாவது செவ்வாய்க்கும், அதாவது ரவிக்கும் நாளாய் நின்றாங்கன்னா, அதாவது ரவிக்கும் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் 4ஆம் இடமாக போய் நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு பலியாது களத்திர நாசம், அதாவது திருமணம் அவ்வளோ விரைவாக நடக்காது. அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு அந்த களத்திர பாவகம் பலிக்காதுன்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம நிறைய பாடல்களை பார்க்கலாம். அதற்கு முன் நமது சேனலில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்க, ஏற்றம் தரும் 7ஆம் வீடு என்ற அமைப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த வார கடைசியில் நான் பேச போகிறேன். அதற்கு உண்டான சந்தேகங்கள், 7ஆம் இடத்துக்கு உண்டான சந்தேகங்கள், 7ஆம் இடத்துக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி இதில் பேசலாம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.